ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடைகளில் விற்கிற காளான் மசாலா. இந்த காளான் மசாலாவை அதே சுவையோடையும் மணத்தோடையும் இனி வீட்டிலையே சுலபமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற காளான் மசாலாவில் காளான் எங்கே இருக்குதுன்னு தேடுற அளவுக்கு முட்டைக்கோஸ் நிறைய சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி நிறைய காளான் சேர்த்து சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பொடியாக நறுக்கின காளான் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் கடைகளில் இருக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்காது. அடுத்ததாக 1/4 கப் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த காய்கறியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம பக்கோடா மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் மாவு இது போல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இருக்கட்டும். அடுத்ததாக இதை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரே சைஸில் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது சமமாக வெந்து வரும். இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க மாவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்படியே கூட அதை சாப்பிட்லாம். இதுவும் பக்கோடா போல் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பொரித்து வச்ச பக்கோடா எல்லாத்தையும் 2-3 பிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா செய்யும் போது அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக இறங்கும். இதை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கடைகளில் சாஸ் சேர்த்துப்பாங்க. உங்ககிட்ட சாஸ் இல்லைனாலும் பரவாயில்லை. அதுக்கு பதிலாக 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த தக்காளியோட புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போது அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சாஸ் இல்லாதவங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக திக்கான கிரேவி கிடைக்கிறதுக்காக ஒரு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத போல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு மசாலாவும் இந்த தண்ணியும் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே பொரித்து 1-2 பிச்சு வச்சுருந்தோம்ல காளான், முட்டைக்கோஸ், அதையும் இதை கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து வர்றதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த காளான் பீஸ் எல்லாம் அங்கே கரண்டியை வச்சு அமர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். கடைசியாக 4 கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டு 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பரிமாறும்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரோட்டு கடை காளான் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.